எல்லாருமே who have followers cannot be influencers, right? அந்த பிராண்டுக்கு கரெக்டாக செட் ஆகணும். ஸோ இஃப் தட் பிராண்ட் இஸ் அ ஃபுட் பிராண்ட் அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர், ஃபேஷன் பிராண்ட் அப்படின்னா ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர். அவரோட ஃபாலோவர்ஸ் உங்கள் பிராண்டோட ஆடியன்ஸ் தானா மெஜாரிட்டி? ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் 1 million followers, 2 million followers, இத்தனை பேர் இருக்கே அப்படின்றதுக்காக யூ cannot work with them. 2023 நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளால ஐடி ரைட் நடந்துச்சு. ஐடி ரைட் யாருக்கெல்லாம் நடக்கும்? யாரெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களோ, சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ, கணக்குல யாரெல்லாம் காட்டாம போறாங்களோ அவங்களோட இடத்துக்கு தான் ஐடி ரைடு போவாங்க. பட் இந்த தடவை ஐடி ரைட் நடந்தது பெரிய பெரிய பணக்காரங்களோ, பிஸ்னஸ் மேனோ, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது. பட் அவங்க எல்லாருமே பிரபலங்கள். சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்களோட வீடுகளுக்கு சென்று இந்த மாதிரியான ஐடி ரைட் பண்ணாங்கன்றது ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு பரவன ஒரு செய்தி தான். நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. என்னடா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீட்டிலலாம் ஐடி ரைட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். எதுக்காக அவங்களுடைய வீடுகளில் அவங்க ஐடி ரைட் பண்ணாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமான லாபம் பார்க்குறாங்க, வருவாய் ஈட்டுறாங்க, வருமானம் சம்பாதிக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? நம்ம ராத்திரி பகலமா மூச்சு முட்டை வேலை பார்த்தா கூட அவ்வளவு சம்பாதிக்க முடியல. ஆனா அவங்க ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ், அதிகப்படியான மக்கள் இருக்காங்களா அவங்களோட பின்தொடர்றவங்க, அது. இன்னொன்று, அதிகப்படியான வியூஸ், நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு விஷயம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே தெரியாது. நம்மளே அறியாமல் இது நல்லா இருக்குல்ல, இதையே நம்ம வாங்கக்கூடாது, நல்லா இருக்குல்ல இந்த கேமு, இதையே நம்ம விளையாடக்கூடாது, விளையாண்டா நமக்கு அதிகப்படியான பணம் கிடைக்குமேன்னு ஏதோ ஒன்று. இது நான் ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் அந்த கேம் எல்லாம் சொல்கிறது, அது நீங்கள் உண்மையை எடுத்துக்கூடாது. பட் ஏன் அதை சொல்கிறேன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் இப்போ நான் சொல்ல வருது. ஸோ அந்த மாதிரி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு லட்சமாக கிடைக்குது. பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் பண்ணால் கூட அதே ₹1,00,000 உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோதான் கெட்ட விஷயம் இருந்தாலும் அதுக்கு மேலேயே நல்ல விஷயம் நம்மளுடைய ஊரில் இருக்குது. அதை நம்ம பார்த்து சரியான முறையில் ஒரு கண்டென்ட் போட்டு கரெக்டான முறையில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் மக்களை பண்ணோம் அப்படின்னா நம்ம கையிலையும் பணம் கொட்டும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படின்னு சங்கீதா அவர்கள் நம்ம கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. ஓகே, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னும் போது தே ஆர் நத்திங் பட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஒரு சேனல், அதாவது இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ த்ரைவ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, தட் கான்டென்ட் இஸ் கிரியேட்டட் பை சம்ஒன். அந்த சம்ஒன் ஒரு அத்தாரிட்டி ஆன் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஷனை பற்றி மட்டுமே ஒருத்தர் க்ரியேட் பண்ணிட்டுருப்பாரு, சாப்பாடு பற்றி மட்டுமே ஒருத்தர் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பார், இன்னொருத்தவங்க பேரண்டிங் அட்வைஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தோட அவங்க கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபேமிலி, காமெடி, இந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இந்த மாதிரியான கான்டென்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது தான் அவரோட கம்யூனிட்டி அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே நம்பக்கூடிய மக்கள். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்குன்னு ஒரு பிராண்டு, தனக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எதன் மூலமாக அப்படின்னா அவங்க க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் மூலமாக. இதே இது ஒரு பிராண்டு பண்ணால் இவ்வளோ நம்பிக்கை வருமா அப்படின்னா கம்மி தான். ஏன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஓ இவர் இந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு இம்மீடியட்டாக அதை நினைப்பாங்க. வேறஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த ஒரு இது அப்படின்னு இல்லாமல் பல விஷயங்களை பற்றி சொல்கிறதுனால தே பிகம் அன் அத்தாரிட்டி. இப்படி அவங்க ஒன்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லெவலுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னா தென் பிராண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் அப்ரோச்சிங் தெம். ஏன் பிராண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க, என்டோர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம், சின்ன பிராண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பெரிய பிராண்ட்ஸை எடுத்துக்கும். லெட்ஸே அவங்களுக்கு ஒரு சினிமா ஆக்டர் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு சோப் பிராண்டு அப்படின்னா இப்போது எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, அந்த சினிமா ஆக்டரோட நம்மளால் ரிலேட் பண்ணிக்கவே முடியாது. அவர் அதை யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாருன்ற நம்பிக்கையும் கிடையாது. வெறுமனே அவரை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். வேறஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அவர் உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சாதாரண ஆள், ரைட்? அவர் டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணியிருப்பார், யூஸ் பண்ணிட்டு தான் சொல்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல்
இப்போது ஒரு பிராண்டாக நீங்கள் ஆன்லைனில் வரீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த கம்யூனிட்டியை சேர்க்கறது உங்களுக்கு கஷ்டம். அது பெரிய பிராண்டோ இல்லை சின்ன பிராண்டோ என்ன சைஸாக இருந்தாலும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தான் ஃபாலோவர்ஸ் இல்லை, எனக்கு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இல்லை, பட் ஆனால் இங்கே ஒருத்தர் ஆல்ரெடி ரெடிமேடாக வச்சுருக்காரு. ஸோ இவர்கிட்ட நான் பேசி என் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள், என் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள், இல்லை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள், அன்பாக்சிங் பண்ணி காமிங்க, இல்லாட்டி நீங்கள் பண்ணுற அந்த ஸ்கிட்டில் அந்த ட்ராமாவில் எங்களோட ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நீங்கள் யதார்த்தமாக யூஸ் பண்ணுற மாதிரி இப்படின்னு பேசும்போது ஓகே, now there is a transaction, right? The influencers say this is how much I charge for doing this. See, content creators, they are people who have a family, they need to have a livelihood. Many people think that இவங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, but the thing is, how will they survive? They also need to make money, right? அந்த கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு they need that money to sustain. So அதனால this is justified, right? So brands will talk to them, they will create content for them, அதுக்கு in turn they get money. இந்த டிரான்சாக்ஷனில் எவ்வளோ மணி எது அப்படின்றது it depends on so many things. அந்த இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப பாப்புலராக இருந்தானா லேக்ஸில் சம்பாதிப்பார் ஒரு டீலுக்கே. கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபியூ தௌசண்ட்ஸோட முடிஞ்சு போயிடும். ஓகே, now he creates content, இமீடியட்டாக கஸ்டமர்ஸ் will come, look at it, ஓகே நல்லா இருக்கே, இது எவ்வளோ அப்படின்னு அவங்க வெப்சைட்டை போய் பார்ப்பாங்க, இல்லை போய் வாங்க கூட செய்வாங்க. ஸோ இது பிராண்டுக்கான அட்வான்டேஜ். இல்லை மினிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இப்படி ஒரு பிராண்ட் இருக்கான்னு போய் அவங்கள ஃபாலோ பண்ணி வைப்பாங்க இன்ஸ்டாகிராமில். தட்ஸ் ஆல்சோ அ குட் திங் ஃபார் அ பிராண்ட். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 ஃபாலோவர்ஸ் எதுனாலன்னா, நீங்கள் ஒரு காமெடி கண்டென்ட் போடுறீங்க, ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு போயிட்டு என்ன மாதிரி ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் போடுங்க, நீங்கள் இவ்வளோ பணம் சேமிங்க, இதில் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்த இன்சூரன்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் உட்காந்து யாராவது ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு வைங்களேன், அந்த மக்கள் அதுக்கு தேவையே இல்லை. அவங்க உங்களோட ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஃபன் இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது, ஒரு ஜாலி இருக்குது. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களோட மக்கள் எதை சார்ந்து இருக்காங்க, என்ன கண்டென்ட்டுக்காக இருக்காங்கன்றதை பார்த்து அது ரிலேட்டடாக தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அது எப்படின்றதையும் இப்போ சங்கீதா இன்னும் தெளிவாக நம்ம கூட சொல்ல போகிறாங்க. பட் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கோர்ஸ் இருக்குது. சமூக ஊடக மேலாண்மை வணிகம், மாதம் 3 லட்சம் சம்பாதியுங்கள் அப்படிங்கிறதான் கோர்ஸ். 3 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் ஷாக் ஆகலாம், பட் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது? ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ் தான். மோஸ்ட்லி பிராண்ட்ஸ் டைரெக்டாக போகிறது கிடையாது, ரைட்? அன்லெஸ் சின்ன சின்ன பிராண்ட்ஸ் தான் யூஸ்வலாக டைரெக்டாக போவாங்க. மோஸ்ட்லி அவங்களுக்குன்னு ஒரு ஏஜென்சிஸ் இருப்பாங்க, இந்த ஏஜென்சிஸ் தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்னே செப்பரேட்டாக ஒரு இது இருக்குது. இஃப் யூ ஆர் இன் டு தேட், then your agency could be influencer marketing agency. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிராண்டுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் செட் ஆவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா they go and approach them. Now how do you find out இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் செட் ஆவாங்க அப்படின்றதுக்காக எப்படி how will you find out அப்படின்னா, எல்லாருமே who have followers cannot be influencers, right? அந்த பிராண்டுக்கு கரெக்டாக செட் ஆகணும். ஸோ இஃப் தட் பிராண்ட் இஸ் அ ஃபுட் பிராண்ட் அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர், ஃபேஷன் பிராண்ட் அப்படின்னா ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர். இன்னொன்று, நம்ம பிராண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இந்த பிராண்ட் வந்து இதை பற்றி தான் அதிகமாக பேசணும், இந்த ப்ராடக்டோட யூஎஸ்பி இது தான், என்னுடைய பிராண்டோட ஆர்கிடைப், அதாவது டோன் ஆஃப் வாய்ஸ் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், சீரியஸான பிராண்டு, கொஞ்சம் வந்து சில்லியான பிராண்டு இப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி ஸோ இந்த பிராண்டோட கான்டென்ட்டுக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் பண்ணுற கான்டென்ட்டுக்கும் செட் ஆகுதா? இந்த பிராண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சர் பயங்கர காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே வந்து ரிடிக்யூல் பண்ணுறாரு, இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா தென் செட் ஆக மாட்டாங்க, ரைட்? ஸோ வேறஸ் அந்த இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் யூ லுக் அட் தியர் ஃபாலோவர்ஸ். அவரோட ஃபாலோவர்ஸ் உங்கள் பிராண்டோட ஆடியன்ஸ் தானா மெஜாரிட்டி அப்படின்றது பார்க்கணும். லெட்ஸ் சே யூ ஆர் இன்டு எஜுகேஷ்னல் கான்டென்ட். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபேமிலி ரிலேட்டடாக காமெடி கான்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? இந்த அத்தை, மருமகள், ஹஸ்பண்ட் இப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களை பார்க்குறது யாராக இருப்பாங்கன்னா, அனதர் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி இஃப் தே ஆர் யங் ஃபேமிலி, இவங்க பார்க்குறவங்களும் யங் ஃபேமிலிஸாக தான் இருப்பாங்க. யங் ஃபேமிலிஸ் டோன்ட் ஹேவ் ஓல்டர் சில்ட்ரன். ஓகே, யூ ஆர் அ கம்பெனி which educate என்ட்ரி லெவல் மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு தான் உங்களோட ஆடியன்ஸோட இது. ஸோ அப்போது இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அன்மேரிட், கரியரை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களோட ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு செட் ஆகவே மாட்டாங்க. ஸோ யூ நீட் டு see your audience are
their audience. Just because they have 1 million followers, 2 million followers, இத்தனை பேர் இருக்கே அப்படின்றதுக்காக you cannot work with them, right? Another thing is many people have fake following as well. இப்போ you need to be very careful about it. So ஒரு இன்ஃப்ளூயன்சரார என்கேஜ் பண்ண முடியுதா ஆடியன்ஸை, அவங்களோட கண்டென்ட்டுக்கு கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, ஸோ அவரை லைக் பண்ணவங்க எல்லாமே எத்தனை பேர் ஃபேக் பீப்புள் அண்ட் ரியல் பீப்புள்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபேக்கான ப்ரொஃபைல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க ஃபாலோயிங்கிற அந்த இது இருக்கும் இல்லையா, அங்கே கிளிக் பண்ணி பார்த்தாலே நீங்கள் வந்து ஒரு 100 பேரில் வந்து 70 பேர் வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸ்னால் ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட். ஐ வுட் சே அட்லீஸ்ட் 50 ஃபாலோவர்ஸையாவது இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், இல்லை லைக் பண்ணவங்களையாவது செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட் வருதா, சும்மானாச்சுக்கு ரீச் மட்டும் ஆகுது, ஆனால் கமெண்ட் வரல அப்படின்னா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இல்லை, சும்மா ரீச்சு அதுக்காக மட்டும்தான் அவர் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் யூ நீட் டு choose influencers accordingly. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேனலுக்கு முன்னாடி ஒரு ஆட் மாதிரி போடுவாங்க. தட் இஸ் நாட், அந்த கண்டென்ட்லேயே இருக்கும் அந்த ஆட் மாதிரி, அண்ட் தட்ஸ் நாட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட். The person has to use it and review it. That is influencer marketing. We just chose to run an ad on him அப்படின்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, காசு கொடுத்தாங்க போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வேலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, பிராண்டு, அந்த பிராண்டில் ஒரு பர்டிகுலர் கேம்பெயின், ரைட்? இப்போ ரீசெண்டாக வந்து பாம் ஷோருக்கு பண்ணும்போது பாம் ஷோர் ரெஸ்டாரண்ட் வந்து இஃப்தார்க்கான பஃபே பண்ணாங்க. அதுக்கு கரெக்டான ஆள் யார் அப்படின்னா ஆப்வியஸாக இர்ஃபான் தான் இருக்கும். ஸோ அப்போது இர்ஃபான் தான் அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும் போது இர்ஃபான் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணார். எப்போ கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவார், அதில் என்ன சொல்லுவார், என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த இதில் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் டூ மச்சாக அவங்கள இதை தான் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, நேச்சுரலாக இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் பஃபேல மோஸ்ட்லி மலபார் தான் ஸ்பெஷல் அப்படின்ற விஷயங்கள் தான் அவருக்கு சொல்லியிருப்போம். ஆனால் கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது அவரும் அவரோட ஃப்ளேவரை வந்து இன்க்ளூட் பண்ணுவார். அதில் லிட்டில் பிட் ஆஃப் இது சுமார் தான் அப்படின்னு சொன்னால் கூட இட்ஸ் ஓகே, பிகாஸ் இட் இஸ் நேச்சுரல். ஸோ அதனால் இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் த கான்டென்ட் பிகம்ஸ் டூ நேச்சுரல். ஓகே, அவங்களோட ஸ்டைலில் அந்த மாதிரி வரும், ரைட்? when you're working with too many influencers also, நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுதான் சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா தென் ஆல்சோ அந்த ஒரு பிலீஃப் வந்து இருக்காது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு கிவ் தெம் தட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம். அண்ட் இப்போது இந்த கான்டென்ட்டை எப்போ நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்றது ஆல்சோ பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங் கான்டென்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா, அந்த பிளானும் வந்து ஃபஸ்ட்டே இருக்கணும். ஸோ இதில் பட்ஜெட் அப்படின்றது மோஸ்ட்லி கிளையண்ட்டோட ரிசோர்ஸை பொறுத்து. சில clients will have more budget, சில clients will have lesser budget. அப்போது இன்ஃப்ளூயன்சர்னாலே பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிட்ட தான் போகணுமா அப்படின்னா நாட் நெசசரி. ஈவன் ஒரு 5K 10K இருக்கிறவங்கெல்லாம் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை யூஸ் பண்ணாலும் வந்து பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணுற இடத்துல யூ கேன் சூஸ் 10 மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் டு டாக் அபவுட் யூ. தட் வில் ரீச் மல்டிபிள் ஆடியன்ஸ். இன்னொன்று என்னென்னா, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பெட்டர் யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ் பண்ணி அந்த கான்டென்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஆஸ் அ யூஸராக ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது இட் செல்ஃப் வில் பி அ கிரேட் quality content for your Instagram page, for your YouTube video. நீங்கள் அது யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட்டாக போடும்போது ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே உங்களை பற்றி சொல்லிக்கிறத விட இன்னொருத்தர் உங்களை பற்றி சொல்கிறது பெட்டர். அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தீஸ் டேஸ் ஹாவ் குட் கான்டென்ட் கிரியேஷன் கேப்பபிலிட்டி. நல்ல கேமரா யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ஸ்டோரி டெல்லிங் கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, ஒரு வாய்ஸ் ஓவரோடு சொல்கிறாங்க, ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அங்கே இன்னும் ஜாஸ்தியாக அந்த கான்டென்ட் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. இதை நீங்கள் ப்ரொமோஷனல் கான்டென்ட்டாக உங்களோட ஆட் கான்டென்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். Right? So this is influencer marketing in general. Okay, so influencer marketing நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஸோ அந்த எக்ஸாம்பிளோட சொன்னதுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக புரியுது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபுட் பிராண்டுக்கு ஃபுட் இன்ஃப்ளூயன்சரை தான் நான் வந்து சூஸ் பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியனை வந்து நான் ஃபுட் பிராண்டுக்கோ இல்லைனா வந்துட்டு அகெயின் க்ளோத்திங் பற்றி பேசுகிறவங்கள நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணணும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ப்ளஸ் அந்த ஃபாலோவர்ஸும் வந்து அகெயின் ஃபேக் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸை பார்க்குறது மட்டும் பத்தாது, ப்ளஸ் என்கேஜ்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்கணும். சம்டைம்ஸ் ஈவன் ஃபேஷன் பிளாகர்ஸாக இருந்தால் கூட ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பிகாஸ் எவ்ரிபடி நீட்ஸ் டு ஈட், ரைட்? பட் ஆனால் ஒரு ஃபுட் பிளாகரை ஃபேஷனுக்கு வந்து அத்தாரிட்டியாக யூஸ் பண்ண முடியாது.
ரைட்? யூ கேன் டெல் தெம் தட் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, இதில் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்கன்னு வேணால் சொல்லலாமே தவிர, அவரை போயிட்டு நீங்கள் இப்படி தான் வந்து ஷர்ட் போடணும், இந்த பேண்ட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி இல்லை. இப்போ ஒரு ஃபேஷன் பிளாகர் ஃபுட்டை பற்றி பேசும்போது கூட இதில் வந்து இந்த மாதிரியான ஃப்ளேவர் இருக்குது, அந்த மாதிரியான ஃப்ளேவர் இருக்குன்னு அவங்க என்ன தான் சொன்னாலுமே அது நம்புற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ யூ கேன் தே கேன் நாட் கோ டெக்னிக்கலி, பட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் டேக் தெம். ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஸோ யூஸ் பண்ணாலும் வந்துட்டு அந்த ரெலவன்ஸ் அண்ட் அத்தாரிட்டி வேணும். இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? இது தெரிஞ்சதுன்னா என்னன்னா நான் வீட்டிலே உட்காந்து இதை எப்படியா டெவலப் பண்ணுறது, அதற்கான வேலைப்பாடுகளில் ஈடுபட்டிருப்பேனே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் உங்களை பல பேர். பட் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். எதுவுமே வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அது ரொம்ப ஆழமாக வந்து உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்றதை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ஒரு செயலில் இறங்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் சமூக ஊடக மேலாண்மை வணிகம் மாதம் 3 லட்சம் வருமானம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சங்கீதா தான் அங்கேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸோட லிங்க் இந்த நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.